தமிழில் இது வரைக்கும் யாருமே காட்டாத ஒரு கோட்டைக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். கீழே என்ன இருக்குன்னு தெரியல, நான் நினச்சி கூட பார்க்கலைங்க இந்த அளவுக்கு ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லி. உள்ளே பார்க்கலாம், எண்டு வரைக்கும் தெரியுது, நம்ம பார்க்க முடியுது. சுத்தமாக வழி இல்லை மேலே போக, யாரும் போகிறதில்ல. அதனால தான் இது இரண்டாவது, இது மூன்றாவது. இந்த இடம் வந்து எதற்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிறைய வழி இருக்குது எக்ஸிட் ஆகிறது. ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பத்தை பார்க்கலாங்க. இவருக்கு காலு கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. வழி தான் கொஞ்சம் இட கூடமாக இருக்குது. வௌவால்கள் பாருங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கும் எந்த ஒரு சேதம் அடையாமல் இந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே இருக்குங்க. ஃபுல்லாக வௌவால்கள் தான் இருக்குது. உள்ள வௌவால்கள் ஏகப்பட்ட வௌவால்கள் இருக்குது. குகைக்குள்ளே பார்த்ததை விட எங்கே அதிகமாக இருக்குங்க வௌவால். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இந்த கோட்டையோட உச்சி பகுதி அடைய போயிட்டே இருக்குது பாதை. கடல் மட்டத்திலேருந்து 647 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோட்டை எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த கோட்டையோட வரலாறு என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி முடிச்சா பாருங்கள், கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆந்திர மாநிலத்தில் அன்னமய்ய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க குர்ரம் கொண்டா எனக்கூடிய ஒரு ஊரில் வந்து இருக்கக்கூடிய குர்ரம் கொண்டா கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். போன வீடியோ பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த குர்ரம் கொண்டா கோட்டை வந்து மொத்தம் 2 அடுக்காக இருக்குது. மலையோடைய அடிவாரத்தில் ஒரு கோட்டை இருக்குது. அது போன பதிவில் நம்ம தெளிவாக நம்ம காணொலி படுத்திருப்போம். கடப்பா நவாப் அவர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ரங்கினி மகாலை காட்டியிருப்போம். இப்போ வந்து நம்ம இந்த குர்ரம் கொண்டா கோட்டை, இந்த பக்கம் மலை இருக்குது, மரங்கள் இருக்குது, சரியா தெரியல, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மலைக்கு மேலே கட்டப்பட்ட கோட்டை தான் முதல்ல கட்டப்பட்ட கோட்டை. இது வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்ட விஜயநகர பேரரசுக்கு பிறகு கோல்கொண்டா சுல்தான்கள் வந்து கைப்பற்றாங்க. அதுக்கு பிறகுதான் கடப்பா நவாபுகள் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி பண்றாங்க. இதை பத்தி தெளிவா போன காணொலியை நான் சொல்லியிருப்பேன். இந்த குர்ரம் கொண்டா கோட்டையை பற்றி யாரும் அந்த அளவுக்கு தெளிவா காட்டினதில்ல. போகக்கூடிய பாதைகள் எப்படி இருக்கு, மேல என்ன இருக்குன்னு சொல்லி காட்டினதில்ல. தமிழ்ல முக்கியமா வீடியோவே கிடையாது. நாம தான் முதல் முறையா போட்டுட்டு இருக்கோம். அதனால காணொலியை முழுசா பாருங்க. இந்த வழியில தான் நாம இப்படியே போனோம்னா மலைக்கு மேலே போகலாம். இப்படியே ஒரு வழி இருக்குங்களா, இந்த வழியில் போனோன்னா நாம இங்கே வந்து லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இருக்குது. விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்து இந்த வழியில் தான் மேலே போக போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் வீடியோ கட் பண்ணியிருப்பேன். இங்கிறது நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த குர்ரம் கொண்டா கோட்டை எனக்கூடிய இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தான் நம்ம ஏற முடியும். மற்ற 3 பக்கம் வந்து பாறைகளால் சூழப்பட்டு இருக்கும். நான் மேலே போக போக சொல்கிறேன் இந்த கோட்டையை பற்றி. நம்ம கூட போன வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். யோகான் ஜெர்னி இந்த அண்ணா தான் நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. இந்த கோட்டையில் மொத்தம் 2 கோவில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து நரசிம்மருடைய ஆலயம், அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போன காணொலியும் நாம் காட்டியிருப்போம். இந்த கோட்டைக்கு முன்பக்கமே ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம், விநாயகருடைய ஒரு ஆலயம் நான் கட்டியிருக்கேன். இந்த 2 கோவில்கள் வந்து இங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ளே 40 தர்காக்கள் இருந்ததுங்களாம். இப்போ எல்லாமே முற்றிலும் அழிஞ்சு போச்சு. சீத்தாப்பழம் விழுந்திருக்கு. மேலே சீத்தாப்பழம் மரம் இருக்குது, நிறைய காய்கள் இருக்குது, பார்க்க முடியும். இதுதான் இந்த கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய பழமையான ஒரு கோவில். இதுதான் கோட்டைங்க. கோட்டைக்கு மேலே நம்ம பார்க்கலாம். சுற்றுச்சுவர்கள் நம்ம இங்கேருந்து தெளிவாக பார்க்க முடியுது. கோவிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். இதுதான் வந்து லட்சுமி நரசிம்மருடைய ஆலயம். ஆலயம் வந்து மூடி தான் இருக்குது. முன்னாடி நம்ம பார்க்கலாம் துவஜஸ்தம்பம் இருக்குது. கோவில் முன்பக்கம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையாக அழகாக இருக்குங்க. ரொம்ப அமைதியான இடத்துல அமைச்சிருக்காங்க. சுற்றிலும் பாருங்கள், இந்த சென்னை மாதிரி சுற்றிலும் இருக்குது. அங்கே ஒரு வழி இருக்குது, இங்கே ஒரு வழி, அங்கே ஒரு வழி. கோவில் கருவறை வந்து பூட்டப்பட்டு இருக்குங்க. உள்ள சாமி இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல நமக்கு. பார்க்கலாம். கஜலட்சுமியோடைய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் தோர பாலகர் பார்க்கலாம். இவங்களும் சங்கு சக்கரம் வச்சுருக்காங்க, கையில் கதை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காங்களா, இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு. இந்த தோரபாலகர்களுடைய அமைப்பு வந்து நரசிம்மர் ஆலயங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தோரபாலகர்கள். இது போன்ற கஜலட்சுமி சிற்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே நம்ம சொல்லிடலாம். இது வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள்னு சொல்லி நிறைய சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க தூணில். கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. வழிபாட்டில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த கோவில்கிட்ட இருந்து நம்ம வியூ பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸுங்க. அந்த பகுதி வந்து கோட்டையோட என்ட்ரன்ஸு. அதான் ரங்கினி மகால். நான் உள்ள எல்லாமே தெளிவாக காட்டியிருக்கேன். யாரும் காட்டல, போன வீடியோ பாருங்கள். அங்கே தெரியுதுங்களா, அங்கே ஒரு தர்கா இருக்குது. அதான் நான் சொன்னது, நிறைய தர்காக்கள் இருக்குது இந்த இடத்துல. அதுவும் தொழில் துறையால் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா அங்கே போர்டு வச்சுருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த வழியில் தான் நம்ம மேலே போய்ட்டு லட்சுமி நரசிம்மர் கோவிலை பார்த்துட்டு வந்தோம். இதுதான் மலைக்கு மேலே வரக்கூடிய வழி. நம்ம போக போகிற வழி வந்து இந்த வழி. யாருமே இல்லைங்க, நானும் இவர் மட்டும் தான் மேலே போய்ட்டு இருக்கோம். மேலே போக அலோடு கிடையாது. 11 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. இப்போ சுத்தமாக அலோடு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதைகள் மோசமாக இருக்குங்களா. இப்போ மழை பெஞ்சதுனால பாறை வழுக்கு தான், மேலே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நான் மேலே போய்ட்டு இருக்கேன். எப்படின்னு சொல்லி காட்டலாம் சொல்லி. அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாங்க போகலாம்.
வழி பாருங்கள், சுத்தமாக வழி கிடையாது. நிறைய பாம்பு, காட்டுப்பன்றி, வேறு ஏதோ கூட இருக்குன்னு சொன்னார். அதனால யாரும் அலோவ் பண்ணுறது இல்லைங்களா. ஏதோ மக்கள் பயன்படுத்தலை, ரொம்ப நாள் ஆகுது. மேலே போகிறதுக்கு பாதைகள் சரியில்லை, ஏன்னா யாரும் மேலே ஏறதில்லை, அலோடு கிடையாது. போகக்கூடிய பாதையில் நம்ம படிகள் பார்க்க முடியுது, ஆனால் இது பயன்பாட்டில் இல்லை, அதனால் சேலம் அடைஞ்சிருக்கு. இதுதான் கோட்டை, ஆனால் வழி வந்து சுற்றி போகணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் மழை வர மாதிரி இருந்தது, இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்குது. இந்த மலையை வந்து கிரிதுர்கம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். பொதுவாக கோட்டைகள் வந்து 4 விதமான கோட்டைகள் இருக்குது. கிரிதுர்கம், சமதுர்கம், வனதுர்கம், ஜலதுர்கம் சொல்லி 4 விதமான கோட்டைகள் வந்து குறிப்பிடுவாங்க. இது வந்து கிரிதுர்கம். கிரிதுர்கம்னா இந்த மாதிரி ஒற்றை கல்லாலான ஒரு மிகப்பெரிய பாறைக்கு மேலே கட்டக்கூடிய கோட்டைகள் எல்லாம் கிரிதுர்கம் சொல்லுவாங்க. கிரியனா மலை, துர்கம் என்றால் கோட்டை, கோயில்களையும் குறிக்கும். அடுத்து வனதுர்கம்னா இப்போ நமக்கு பின்னாடி இருக்குங்களா, இந்த மலைகள் எல்லாம் மரங்கள் நிறைஞ்சு காணப்படுது இல்லைங்களா, இது வந்து அடர்ந்த வனப்பகுதி, அதற்குள்ள ஒரு கோட்டை கட்டினாங்களா, அது வந்து வனதுர்கம் சொல்லி சொல்லுவாங்க. சமதுர்கம்னா இப்போ நம்ம வேலூர் கோட்டை பார்க்குறோம் இல்லைங்களா, சமவெளியில் கட்டப்பட்டிருக்கும், அது வந்து சமதுர்கம். ஜலதுர்கம்னா சுற்றில் நீரால் சூழப்பட்டு, அதாவது கடலுக்கு இடையில ஒரு தீவு மேலே கட்டப்பட்ட கோட்டைகள் வந்து ஜலதுர்கம் சொல்லுவாங்க. அதில் இது வந்து கிரிதுர்கம் சொல்லி அழைக்கப்படுது. இங்கேருந்து வழி எப்படின்னு தெரியலையே, பாதையில் இப்படி போகுது, இந்த பக்கம் படிகள் போகுது, கொஞ்சம் தூரம் படிகள் காணலை. இதுதான் குரம்கொண்டா ஊர். குரம்கொண்டா ஊர் பக்கத்தில் இந்த மலை இருக்கனால குரம்கொண்டா கோட்டைன்னு சொல்லி பேர். இந்த ஊர்னால இந்த கோட்டைக்கு பேர் வரல, இந்த கோட்டையினால தான் அந்த ஊருக்கே குரம்கொண்டான்னு சொல்லி பேர் வந்திருக்கு. ஏன்னா பூர்வ காலத்தில் குதிரைகள் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக இருந்திருக்கு இந்த மலைக்கு மேலே. அதாவது அரசர்கள் வந்து குதிரையில் பயணிச்சிருக்காங்க, அதனால் குதிரை ஏறக்கூடிய மலை. குரம் என்றால் குதிரை என்று பொருள் தமிழில், கொண்டானா மலை, அதனால தான் குரம்கொண்டா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாரு, அவர் கால் கொஞ்சம் அடி, நமக்காக தான் வராரு. இங்கேருந்து வழி வந்து இப்படி போய்ட்டு இருக்குது. வந்து வியூ பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கும், சுற்றி மலைகளுங்க இந்த பகுதி. இங்கேருந்து வழி பாருங்கள், படிகள் இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு இந்த மஞ்சள் வந்து மூடி வச்சுருக்கு புல்லு. இந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து போகணும், என்ன இருக்குன்னு தெரியல கீழே. இது ஒரு கண்காணிப்பு மேடை மாதிரி இருக்குது, மேலே போய் பார்க்கலாம். இங்கே சுத்தமாக வழி இல்லைங்க, இந்த வழி ஃபுல்லாக மூடிட்டு இருக்குது, மரம் எதுவுமே இல்லை, முள் தான் மூடிட்டு இருக்குது. வழி வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு, அதனால் இங்கே ஒரு வழி வச்சுருக்காங்க. அது கண்காணிப்பு மேடை தான், இங்கேருந்து பார்க்க முடியுது. மேலே போய் பார்க்கலாம். இது போதா இல்லைன்னு தெரியல, வழி போதுங்க. மேலே போய்ட்டு அங்கே படிகளில் சேரும் போல். ஆனால் இந்த வழி ரொம்ப சருகலாக இருக்குது, ஸ்லிப் ஆகுது, பார்த்து தான் வரணும். இந்த வழியில் நம்ம வந்திருக்கணும், ஆனால் இப்படி சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் பாதை ஃபுல்லாக மறைஞ்சு போச்சு. இங்கேருந்து திரும்ப படிகள் பாதை இப்படி போயிட்டே இருக்குது. நமக்கு சின்ன மலையாக தான் தெரிஞ்சது கீழேருந்து பார்த்தா, ஆனால் செங்குத்தாக ஏறுது, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மேலே போகிறது. இங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது, இதுதான் அந்த கண்காணிப்பு மேடை. இங்கேருந்து பார்த்தா சுற்றி தெரியுதுங்க, நல்லா வியூ இருக்குது. இதுதான் ரங்கினி மகால். ரங்கினி மகாலுக்கு மேலே பாருங்கள், நல்லா மாடி மாதிரி இருக்குது. முதல் காணொலியில் நான் தெளிவாக காட்டியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இதுதான் கோட்டை, அவ்வளோதான் வந்துட்டோம் நம்ம. இங்கேருந்து வழி வந்து இப்படி போயிட்டு இருக்குது. 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. இந்த பாதைகளும் அப்போ தான் அமைச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் இந்த மலைக்கு மேலே யாரும் போயிருக்க மாட்டாங்க. கீழே இருக்கக்கூட அந்த ரங்கினி மகாலை தான் அவங்களோட அலுவலகமாக பிரிட்டிஷ் பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கேருந்து திரும்ப பாதைகள் மரம் செடி கொடிகளுக்குள்ளே போகுது. வழி இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. இங்கேருந்து பாருங்கள், பாதை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பயணிக்க கஷ்டமாக இருக்குது. வெயில் டைமில் வந்தோன்னு வச்சுங்களேன், மொத்தம் காஞ்சி போயிருக்கும். கண்டிப்பாக மழை காலன்றதுனால பசுமையாக இருக்குது பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம். இந்த மலைக்கு மேலே நம்ம போகக்கூடிய வழியில் நிறைய கட்டிடங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம். இங்கே ஒரு சோறு ஒன்று இருக்குங்க, வழி வந்து எப்படி போகுதுன்னே தெரியல, இப்படி போகுது. இது வந்து கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவருங்க. எவ்வளோ தடிமான இருக்குது பாருங்கள் சுவர், 4 அடிக்கு இருக்குங்க. கீழே எல்லாமே வெள்ளை கற்களை போட்டு அடிக்கிருக்காங்க, அதுக்கு மேலே செங்கற்களாலான சுவர்கள். இந்த செங்கல் பார்க்கலாம், ஒரு 1.5 இன்ச்சு தான் இருக்கும் தடிமன். ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள். இங்கே நம்ம பார்க்கலாம், மேலேருந்து வரக்கூடிய மழை தண்ணி வந்து போகிறதுக்காக ஒரு கால்வாய் பாருங்கள், கால்வாய் அமைச்சிருக்காங்க. இப்பயும் மழை தண்ணி வந்து இப்படி தான் போயிட்டு இருக்குங்க. நம்ம மேலே ஏறி வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய முதல் நுழைவாய். நிறைய சேலம் அடைஞ்சிருக்கு. இங்கே ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க, மேலே கற்கள் எதுவுமே இல்லை, என்ட்ரன்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் சில்லுன்னு இருக்குங்க, ஏன்னா சுற்றிலும் மரங்கள், இந்த பக்கம் பெரிய பாறை, நல்லா இருக்குது இந்த இடம். இங்கேருந்து வழி பாருங்கள், சுத்தமாக வழி இல்லைங்க, பாதை ஃபுல்லாக அந்த பொருட்கள் தான் மறைச்சிருக்கு. இந்த மஞ்சள் வந்து ஃபுல்லாக பாதையை மறைச்சிருக்குங்க, ஏன்னா கீழே என்ன இருக்குன்னு தெரியல.
இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு அறை இருக்குது, காட்டுறேன் இருங்க. ஏதோ ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க. இது ஒரு கிணறுங்க. தண்ணி வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. படிகள் கூட இருக்குது பாருங்கள், இப்படி இறங்குறதுக்காக. பக்கவாட்டில் ஃபுல்லாக சுவர் கட்டியிருக்காங்க. செங்கற்களாலான சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க. இப்போ புதைஞ்சு போயிருக்கலாம் நிறையா. நான் நினச்சி கூட பார்க்கலைங்க இந்த அளவுக்கு ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லி. ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டை பகுதியில் மலைகளில் வாழும்போது மழை டைமில் தான் அந்த தண்ணியை வந்து சேகரிக்க முடியும். அவங்களால எந்த அளவுக்கு சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேகரிப்பாங்க இந்த கோட்டைகளில். ஏன்னா வருடம் முழுவதும் அதுதான். ஒருவேளை போர் தொடங்கிட்டாங்கன்னா தண்ணி தேவை, உணவு தேவை, தானியங்கள் வந்து நிறைய இடத்துல வச்சுக்கலாம். தண்ணி பதுக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் மழைநீரை வந்து சேகரிக்கக்கூடிய அந்த திட்டம் வந்து இந்த காலத்துலேருந்து இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், இங்கே ஏதோ அமைச்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்கள், உள்ளே போகிறதுக்கு ஏதோ வழி இருக்குது. தானிய கிடங்கா என்னன்னு தெரியல, முன்னாடி வழி இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வழி இல்லை, நான் இங்கேருந்து பார்க்கலாம். உள்ள சுத்தமாக எதுவும் தெரியலை. இது என்னென்னு தெரியல, தானிய கிடங்கா இருக்குமா என்னன்னு நினைக்கிறேன். ஏன்னா குறுகல வழி இருக்குது, காட்டுறேன் பாருங்க. இதுதான் வழி, சின்ன வழி இருக்குது. உள்ளே பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன அறை. இது எண்டு அப்படியே உள்ளே போகுது. இது இந்த எண்டு வரைக்கும் தெரியுது, நம்ம பார்க்க முடியுது. உள்ளே ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் தானிய கிடங்கா இருந்திருக்கலாம். உள்ளே தெளிவாக பார்க்க முடியுது. ரொம்ப ஹைட்டு குறைவாக தான் இருக்குது. இது ஒரு தானிய கிடங்காக தான் இருக்கணும், அது வரைக்கும் இருக்குது. பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக உள்ளே நுழைஞ்சிருப்பேன். சும்மா இதுக்கு தேவையில்லாம உள்ளே நுழையாது. உள்ளே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இப்படி தான் ஏறி வந்தோம். இதுதான் வழி, இப்படி தான் போகணும். வழியே இல்லை சுத்தமாக. கண்டிப்பாக போய் ஆகணும். இவ்வளோ தூரம் வந்து திரும்ப முடியாது. வழி தான் சுத்தமாக இல்லைங்க. நம்ம தான் வழியை க்ளீன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் நீங்கள், இதுதான் வழி. இங்கே தான் அந்த தானிய கிடங்கு ஏதோ இருக்குது. இங்கே சுத்தமாக வழி இல்லை மேலே போக. யாரும் போகிறதில்ல, அதனால தான் யாரையும் அனுமதிக்கிறதும் இல்லை. ஏன்னா ரிஸ்க்கான இடம். இதுதான் உச்சியாக இருக்கணும். திரும்ப வழி இப்படி தான் போகுது. பாதைகளே பார்க்க முடியலை. இங்கேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நமக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் 2வது நுழைவாயில். பாதைகள் தெரியுதுங்களா? ரொம்ப கடினமாக இருக்குது இந்த மலைக்கு மேலே ஏறுறது. கீழே இருந்து பார்த்தா போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கடினமாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், எதிரிகள் வந்தால் அவங்கள தாக்கத்துக்காக சின்ன சின்ன துவாரங்கள் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? இதுதான் 2வது நுழைவாயில். இப்போ நம்ம கடந்து வந்த இந்த நுழைவாயிலுக்கு கதவுகள் இருந்திருக்குங்க. அந்த கதவுகள் வந்து லாக் பண்ணக்கூடிய அந்த ஒரு கட்டையை வச்சுருப்பாங்க. லாக் பண்ண ஹோல்ஸ் போட்டு இருக்காங்க. அதே போல் இங்கேயும் இருக்குது பாருங்கள், ஹோல்ஸ் 2 பக்கம். இங்கே வந்து கதவுகளை வச்சு மூடி இருப்பாங்க. இது வந்து 2வது நுழைவாயில். இது கடந்ததுமே இங்கே உடனே நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸுங்க. இது 2வது, இது 3வது. இங்கே பாருங்கள், காட்டு பல்லியா உடும்பான்னு தெரியல, உள்ளே போயிடுச்சு. இங்கேயும் கதவுகள் இருந்திருக்கு. அதுக்கான ஹோல்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுதுங்களா? இதே போல் இங்கே ஹோல்ஸ் இருக்குங்களா? இது எப்படி இருந்திருக்குன்னா, கதவு வந்து இங்கே லாக் ஆகிருக்கும். பாதி கதவு இப்படி திறக்கிற மாதிரி, பாதி கதவு இப்படி திறக்கிற மாதிரியும் இங்கே வந்து கதவுகள் அமைச்சிருப்பாங்க. இங்கேயும் எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம கடந்து வந்த இந்த நுழைவாயில்கள் எல்லாமே ரொம்ப பெருசு பிரம்மாண்டம்லாம் இல்லைங்க, சின்ன சின்னது தான். இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல, மேலே போக போக அப்படியே பார்த்துட்டு போகலாம். அதுதான் 3வது நுழைவாயிலுங்க. அது கடந்து வந்ததுமே நம்ம அப்படியே இப்படி ஏறி வந்தோம், என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி. இதுதான் கோட்டையோட மேல் பக்கம்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இங்கே பார்க்கலாம். நம்ம இங்கே ஒரு குளம் இருக்குங்களா, அங்கே ஏதோ ஒரு அறை இருக்குது, போய் பார்க்கலாம். கோட்டைகளில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மழை நீரை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேகரிப்பாங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் போர்க்காலங்களில் ரொம்ப நாள் மலைக்கு மேலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக தண்ணி தேவை. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாங்க. சுற்றுச்சுவர் அமைச்சு தண்ணி வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அமைச்சிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சுற்றிலும் அப்படியே இந்த சுவர் வருதுங்களா, பாதுகாப்பு சுவர், அது வரைக்கும் போகுது. அது வரைக்கும் கண்காணிப்பு மேடைகள் இருந்திருக்கு. இங்கே ஏதோ ஒரு அறை இருக்குது, காட்டுறேன். இது ஒரு கண்காணிப்பு மேடையாக இருந்திருக்குங்க. எதிரிகள் வராங்களே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி இடங்கள் வந்து வீரர்கள் வந்து கவனிப்பாங்க. இது வந்து காட்டு அத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மரம்னு நினைக்கிறேன். சுற்றிலும் கேப் இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் வீரர்கள் நின்று பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்குங்களா, அந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து எடுத்து விடுவாங்களாம் போர்க்காலத்தில். அது வந்து யானை குளம் சொல்லி அழைக்கப்படுது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரங்கினி மகால். நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த கோட்டையோடைய சுற்றுச்சுவர் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு சுவர் இருக்குங்களா, அப்படியே போகுது பாருங்கள். அப்படியே போயிட்டு அது வரைக்கும் போயிட்டு அப்படியே போகுதுங்களா. இந்த கோட்டையை சுற்றிலுமே
ஒரு அகழி வெட்டியிருக்காங்க. இந்த அகழி வந்து இருக்கிறது அங்கே நம்ம இப்போ கூட பார்க்கலாம். இந்த அகழிக்கு வந்து போர்க்காலங்கள், ஆபத்து காலங்களில் அந்த தண்ணி வந்து எடுத்து விடுவாங்களாம். அந்த தண்ணி வந்து இந்த அகழி முழுவதும் ரொம்பிடும். அதுக்கப்புறம் முதலைகள் விட்டுருவாங்களாம். போர்க்காலங்களில் இந்த மாதிரி தான் இந்த ஒரு குர்ரம் கொண்ட கோட்டையை வந்து பாதுகாத்துருக்காங்க அந்த காலத்தில் அரசர்கள். இந்த இடம் வந்து எதற்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்ன வாசல்கள் வந்து அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இங்கே நிறைய கண்காணிப்பு மேடைகள் இருக்குது, அதனால் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆட்கள் வந்து தங்கி இருக்கிறதுக்காக அமைச்சிருக்கலாம். நம்ம உள்ளே பார்க்கலாம். உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, ரொம்ப குளிர்ச்சியாக குளுமையாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து செங்கற்களாலும் சுண்ணாம்பால் மட்டுமே கட்டப்பட்டது. அதனால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நிறைய வழி இருக்குது எக்ஸிட் ஆகிறது. இவ்வளோதான் இருக்குது இந்த அறை. இந்த அறை எனக்கு தெரிஞ்சு எதுக்காக கட்டியிருக்கலாம்னா, ஏன்னா நிறைய கண்காணிப்பு மேடைகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆட்களை வந்து தங்குறதுக்காக கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. அதே போல் நிறைய வாசல்கள் வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம மலைக்கு மேலே எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலைங்க. கோட்டை சுவர்களை வந்து பார்க்க முடியுது. இப்போ ஒரு பாதி தூரம் வந்திருப்போம்னு நினைக்கிறோம். இங்கே வந்து கண்டிப்பாக இது வந்து இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து தங்கறதுக்கான இடமா இருந்திருக்கலாம். அதே போல் இந்த பகுதியில் நல்லா ஒரு சமவெளி இருக்குங்க. தண்ணியும் இங்கே இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே இரவில் அவங்க தங்கறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளுக்காக கண்டிப்பாக இந்த இடம் கட்டியிருப்பாங்க. இந்த நீர்நிலையம் கண்டிப்பாக அவங்களுக்காக தான் கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்தோட லொக்கேஷன் நல்லா இருக்குங்க. நல்லா பசுமையாக இருக்குது. சுற்றிலும் மலைகள். திரும்ப இங்கேருந்து நமக்கு படிகள் ஆரம்பிக்குது. ஆனால் பாதைகள் தான் சுத்தமாக இல்லை, மூடிட்டு இருக்குது. அப்படி இந்த வழிகளை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோட்டைக்கு மேலே யாரும் போகிறதில்லன்னு சொல்லி. ஆனால் பாதை முற்றிலுமாக மூடி இருக்குது. இங்கேருந்து மொத்தம் பாறைகளாக தான் இருக்குது. பாறைகளுக்கு மேலே ஏறி போகணுமான்னு தெரியல. வழியே இல்லைங்க, சுத்தமாக வழி இல்லை. தண்ணி வந்துட்டு இருக்குங்க பாறைகளுக்கு மேலே. இங்கேருந்து தாய் பாறையிலேயே அப்படியே படிகள் வந்து செதுக்கியிருக்காங்க. தண்ணி பாருங்கள், சுனை நீர் தானாக வந்துட்டு இருக்குது. மழை பெஞ்சது இல்லைங்களா, பாறையிலேருந்து சுனை நீர் வந்துட்டு இருக்குது. மேலேருந்து இந்த தண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கேருந்து வழி பாருங்கள். இது ஒரு கண்காணிப்பு மேடை. இங்கே அதே போல் தான் எதிரிகள் வராங்களான்னு சொல்லி காவல் ஆட்கள் வந்து இங்கேருந்து பார்ப்பாங்க. இடம் பாருங்கள் எப்படி இருக்கும். அங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது. நேராக இங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது. முதல்ல பார்த்தோம்ல அந்த சுனை நீர், அது எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். சுவர்கள் இப்படியே போகுது பாருங்கள் சுவர். அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது நமக்கு. அந்த அண்ணாவால் வர முடியல, ரொம்ப சிரமப்படுறாரு. நான் அதனால் ரொம்ப பொறுமையாக ஏறிட்டு இருக்கேன் இந்த மலை. இங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது. இது வந்து 4வது நுழைவாயில் நமக்கு. இது முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்கு. தூண்கள் எல்லாம் விழுந்திருக்கு. இந்த தூண்களை நம்ம பார்க்கலாம். விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களுடைய ராஜகோபுரத்தில் நம்ம இதை பார்க்கலாம். கொடிமங்கைன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கும், அப்படியே கொடி சுற்றி சுற்றி போகும். 2 பக்கம் அதே போல் இருக்குது பாருங்கள். வாசலுக்கு மேலே இருந்திருக்கு. நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லைங்களா, கதவுகள் இருக்கிறதுக்கான அமைப்பு 2 பக்கம் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். இங்கேயும் கதவுகள் இருந்திருக்கு. இந்த 4வது நுழைவாயில நம்ம கடந்து வந்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பத்தை பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இது வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக செதுக்கப்பட்டு இருக்கணும். விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர்கள்லாம் இந்த வாலில் மணி இருக்கும். இது ஒரு அடையாளம் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸில் தான் ஆஞ்சநேயரை செதுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே சுல்தான்கள், நவாப்கள் தான் இந்த குர்ரம் கொண்ட கோட்டையை வந்து ஆட்சி புரிந்திருக்காங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் எல்லாமே விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக நிறுவப்பட்டு இருக்கணும். அதுவும் 14 இல்லை 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நிறுவப்பட்ட ஆலயங்களாக இருக்கும். இங்கிருந்து கோட்டை சுவர்கள் பார்க்க முடியுது. போக போக எல்லாமே தூரமாக தான் இருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இந்த கோட்டையோட உச்சி பகுதி அடைய போயிட்டே இருக்குது பாதை. மழை வேற வர மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக மேகம் மூடிச்சு. டைம் இப்போ 2 மணி ஆகிடுச்சு. இன்னும் கீழே இறங்கி போகணும். இன்னும் மேலே போகவே இல்லை. மழை வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். மேலே ஏறி வரும்போது இங்கேயும் ஒரு மழைநீர் சேகரிப்பு குளம் இருக்குங்க. சுற்றிலும் இங்கேயும் சுற்றுச்சுவர்கள் வந்து கட்டியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது தண்ணி சிறிதளவு கூட வீணாகக்கூடாதுன்னு சொல்லி சுற்றிலும்
அந்த சுண்ணாம்பு பூசி செங்கற்களால் சுவர்கள் வந்து கட்டியிருக்காங்க. கோட்டைகளில் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே சேகரிக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து சேகரிக்கிறாங்க. இங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குங்க. சுற்றுச்சுவர் வந்து அங்கே இருக்குது. இன்னும் பாதை இப்படி போயிட்டு இருக்குது. இந்த கோட்டையோடைய முடிவு எங்கன்னே தெரில. சுற்றி பாருங்கள், ஏகப்பட்ட மலைகள் இருக்குங்க. இத்தனை மலைகள் இருந்தாலும் இந்த மலையை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த மலைக்கு மேலே வந்து அவ்வளோ எளிமையாக ஏற முடியாது. ஒரு பக்கம் மட்டும்தான் ஏறி போக முடியும். மற்ற 3 பக்கமும் பாறைகள் வந்து ரொம்ப சரிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மலையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு. இங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் வீரர்கள் இந்த எல்லா இடத்துலையும் இருந்திருப்பாங்க. இதுதான் அந்த கண்காணிப்பு மேடை. இங்கேருந்து நமக்கு பாதை வந்து இப்படி போகுதுங்க. கீழே இருந்து பார்க்கும்போது சின்ன மலை தான் ஏறிடலான்னு நினச்சேன். ரொம்ப டைம் ஆகுது. பாதைகள் சரியில்லை, செங்குத்தாக இருக்குது. இந்த பகுதி முழுவதுமே நம்ம பார்க்கலாம், ஃபுல்லாக மலைகள் தான். நமக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஒரு கோட்டை சுவர் இருக்குது. இடையில நிறைய ஓட்டைகள் இருக்குங்களா, அதில் தான் கண்காணிப்பாங்க. வழி வந்து நமக்கு இப்படி போகுது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மேலே இங்கேயும் ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குங்க. நிறைய இடத்துல கண்காணிப்பு மேடைகள் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. திரும்பவும் அங்கே கோட்டை சுவர்கள் இருக்குது. எங்கே தான் முடியும்னு தெரியல. வழி போயிட்டே இருக்குங்க. அங்கே தெரியுதுங்களா, ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இருக்குது. அதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். மலையோட உச்சி. மேக்ஸிமம் வந்துட்டோம். இங்கேருந்து உள்ளே போக வழி இல்லைங்களே, சரிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. இங்கே முன்னாடி வழியே இல்லை உள்ளே போகிறதுக்கு. மழை தண்ணி வந்து சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு. உள்ளே போக வழி இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கவாட்டில் வழி இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் பார்த்து ஏறணும். இந்த கற்கள் எப்போ வேணுமானாலும் கீழே விழலாம். இது மேலே காலை வச்சு தான் உள்ளே போகணும். இது ஒரு என்ட்ரன்ஸ். இது 5வது நுழைவாயில். இங்கே ஏறது தான் கஷ்டம். இவருக்கு காலு கொஞ்சம் அடிபட்டு இருக்குது, அதனால பிரச்சனை. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5வது நுழைவாயில்னு நினைக்கிறேன். 5வது தான். நல்லா கட்டியிருப்பாங்க பெருசாக. மொத்தம் தரைமட்டம் ஆகிட்டே இருக்குது. வந்துட்டாங்க மேலே. இன்னும் 5 மினிட்ஸ் மேலே போயிடலாம். அங்கே ஒரு கட்டிடம் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்ப்போம். வழி எப்படின்னு தெரியல. மழைக்காலன்றதுனால மழை தண்ணி ஃபுல்லாக வந்து இங்கேயும் ஒரு ஏதோ ஒரு சுனை இருக்குங்க. ஒரு குளம் மாதிரி இருக்குது. அங்கே தான் இருக்குது அந்த கட்டிடம். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போக முடியாது, ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே செடிகள் புற்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. கிட்ட கூட போக முடியாது அந்த இடத்துக்கு. பார்க்குறேன், ஏதாச்சும் வழி இருந்தால் பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு இடத்த கீழே காட்டியிருப்பேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. சுத்தமாக வழி இல்லை. இல்லைன்னு கண்டிப்பாக போய் காட்டுவேன். மேலே போகலாம் வாங்க. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. சமதளமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாறைகள் எல்லாம் உடைச்சி தான் படிகள் கட்டிடங்கள் கட்டியிருக்கணும். இங்கே ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு நீர்த்தேக்க பகுதி இருக்குது. மழை நீர் பாருங்கள், சுனை நீர் இப்போவும் போயிட்டு இருக்குது. அங்கேருந்து அப்படியே போயிட்டு இருக்குது. சுத்தமான தண்ணிங்க, சுனை நீர் போயிட்டு இருக்குது. போய் அந்த இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுனை நீரும் நம்ம பார்க்கலாம். சுற்றிலும் சுவர் அமைச்சு தண்ணி வந்து கொஞ்சம் கூட ட்ரை ஆகாத அளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்காங்க. நிறைய நீர்த்தேக்க நிலைகள் இருக்குங்க. எல்லா கோட்டைக்கு மேலேயும் இருக்கும். இந்த கோட்டையில் அதிக அளவில் பார்க்க முடியுது. மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மேலே ஃபுல்லாக பாறை தான். ஒரு வழியாக நம்ம குரம் கொண்ட கோட்டையோடைய உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய கட்டிடங்கள் இருக்குது, பார்க்க முடியுது. நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு. என்ன நிலையில் இருக்குது, என்னென்ன மாதிரியான கட்டிடங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுக்கு. நமக்கு மேலே இருக்கக்கூடிய கோட்டைக்கு உள்ளே போக இங்கே ஒரு கட்டிடம் இருக்குது. ஃபுல்லாக சிதலம் அடைஞ்சிருக்கு. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை. உள்ளே வந்ததுமே முதல்ல இங்கே ஒரு கட்டிடம் இருக்குங்களா, இங்கே ஒரு கட்டிடம் இருக்குது, இங்கே ஒரு கட்டிடம் இருக்குது. இதுவும் முற்றிலுமாக சிதலம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய பெரிய கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அறையாக இருந்திருக்கலாம். இந்த அறையோடைய கூரையை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன செங்கற்களை கொண்டு மேற்கூரை அமைச்சிருக்காங்க. இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு பாருங்கள். இங்கே நம்ம பார்க்கலாம், இங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது தண்ணி சேகரிக்கக்கூடிய தொட்டியாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எங்கள் பக்கத்துலேயே மிகப்பெரிய அளவில் தண்ணீர் சேகரிக்கும் வகையில் சுனை நீர் சேகரிக்கக்கூடிய ஒரு குளமும் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் தான் நான் சொன்னது. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இப்போது கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஆனால் இது தண்ணி சேகரிக்க கட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே பெரிய அளவில் ஒரு சுனை இருக்குது. நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இது போன்ற தொட்டிகள் வந்து ஒரு சில கோட்டைகளில் வந்து எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை சேகரிப்பதற்காக இது மாதிரி தொட்டிகள் வந்து
கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி எண்ணெயை சேகரிக்கக்கூடிய ஒரு தொட்டியாக இருக்கலாம். ஏன்னா தண்ணி சேகரிக்க இங்கே பெரிய அளவில் ஒரு சுனை இருக்குது. நான் காட்டுறவாங்க. இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சுனை இருக்குது. இந்த சுனை வந்து அது வரைக்குமே இருக்குது. அதே போல் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் இருக்குங்க. இதுவும் சேதமடைஞ்சிருக்கு. நான் காட்டுறேன் அந்த பக்கம். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கட்டிடம் அது. இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடங்க. இதுக்குள்ளே போக வழி இருக்குது, உள்ளே போகலாம். இது ஒன்று தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த இடத்துல. இந்த இடம் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு. இங்கேயும் ஏதோ ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. இது செங்கற்களாலே கட்டியிருக்காங்க. பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கலாம். இது முற்றிலுமாக அழிஞ்சு போயிருக்கு. இதுதான் கோட்டையோடைய பின்பக்கம். நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே இங்கேருந்து அது வரைக்குமே வந்து இந்த சுனை நீரை வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் சேகரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா. அதனால் சின்னதாக ஒரு தொட்டி வந்து கட்ட அவசியம் இருக்காது. அது கண்டிப்பாக எண்ணெய் சேகரிக்கும் ஒரு தொட்டியாக தான் இருந்திருக்கணும். இதுதாங்க அந்த பெரிய ஒரு கட்டிடம். இதுக்குள்ளே போக அங்கே வழி இருக்குது. நம்ம உள்ளே போய் காட்டுறேன். அப்படியே மேலே போனோன்னா இங்கே ஏதோ ஒரு கட்டிடம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தெரியல. மேலே போய் தான் பார்க்கணும். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வழி தான் கொஞ்சம் இட கூடமாக இருக்குது. வெயிட் உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இருட்டாக இருக்குது. வௌவால்கள் இருக்குது. வௌவால்கள் பாருங்கள் நிறைய இருக்குது. வௌவால்கள் தான் உள்ளே இருக்குது. மேலே முதல்ல இந்த மாதிரி கற்பாறைகளை போட்டு அடிக்கிட்டு, தூண்கள் போட்டு அடிக்கிட்டு, அதுக்கு மேலே அந்த செங்கற்கள் அடுக்கி சுண்ணாம்பு கலவை போடுவாங்க போல். எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். தூண்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. தூண்கள் ரொம்ப பெரிய இடம். இன்றைக்கும் எந்த ஒரு சேதம் அடையாமல் இந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே இருக்குங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த தூண்கள் தான். தூண்கள் வந்து பலமாக அமைச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து இந்த குரம் கொண்ட கோட்டைக்கு பேர் வர காரணமே முக்கியமான விஷயம் வந்து குதிரையில் தான் இந்த கோட்டைக்கு மேலே வரும். குதிரைகள் மட்டுமே ஏறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கனால குரம் கொண்ட கோட்டைன்னு சொல்லி பேர் வந்தது இல்லைங்களா. இங்கே இருக்கக்கூடிய குதிரைகளை கட்டி போடக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. பார்த்தா அப்படி தான் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து குதிரைகளை தான் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். இந்த கோட்டைக்கு மேலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அறை வந்து இந்த கற்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 அடி இருக்குங்க. ஒவ்வொரு கல்லும் 5 அடி இருக்குது. இது வந்து ஒரு 12 அடிக்கு மேலேயும் இருக்கும். இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் கூட தூக்கி வச்சலாம். இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கற்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. மேலே வரைக்குமே எப்படி அடுக்கி வைப்பாங்க. அதே போல் இந்த பக்கமும் நம்ம பார்க்கலாம். இதுவும் அதே போல் தான் இருக்குது. கற்களை அடுக்கி தான் இந்த கட்டிடங்கள் எல்லாமே கட்டப்பட்டு இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய பெரிய கற்களை மேலே இருக்கக்கூடிய அந்த வருஷம் வரைக்குமே எப்படி கொண்டு போயிருப்பாங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப மனித உழைப்பை வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய அடிமைகளை கூட பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு அறை அதுவும் பார்த்தாச்சு. இப்போது அங்கே ஒன்று இருக்குது. அங்கேயும் ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் இங்கேயும் ஒரு தொட்டி இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக எண்ணெயை வந்து ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்திருக்கலாம். ஏறத்துக்கு கூட வழி இருக்குது பாருங்கள். சின்னதாக படிகள் மாதிரி. இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ அதே போல் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதுவும் தானியங்கள் எண்ணெய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். இங்கே கண்டிப்பாக மேலே தானியம் சேர்த்து வைக்கக்கூடிய அறைகள் கூட நிறைய இருந்திருக்கலாம். இந்த அறைகளில் ஏதாச்சும் ஒரு அறை தானிய கிடங்காக கூட இருக்கலாம். இது மொத்தமே சேதமடைஞ்சிருக்கு. உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அறை இருக்குது. அரசர்கள் தங்கக்கூடிய இடமா கூட இருக்கலாம் இந்த மாதிரியான இடங்கள். இதுவும் சரி ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை, மொத்தம் சேதமடைஞ்சிருக்கு. பாறைக்கு மேலே அப்படியே கட்டியிருக்காங்க. சுவர்கள் பாருங்கள். உள்ளே வந்து மண் சுவர், பக்கவாட்டில் தான் செங்கற்களை ஒரு லைன் அடுக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அறையும் இந்த ஒரு கட்டிடமும் அரசர்கள் தங்கக்கூடிய இடமா இருந்திருக்கலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே வழி எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியலீங்களே. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது ஒன்றும் சிதலமடையலை, அப்படியே தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கில் அந்த ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டிடத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சுனை இருக்குங்க. இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பாறையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே சேகரிக்கும் வகையில் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இங்கே தண்ணி நிறைய இருக்குங்க.
இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கே இருக்குங்க என்ட்ரன்ஸ். உள்ளே போகிறது வழி இங்கே இருக்குது. செடிகள் மூடிட்டு இருக்குது. உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நல்ல நிலைமையில் இந்த ஒரு அறையும் இருக்குங்க. ஃபுல்லாக வௌவால்கள் தான் இருக்குது. உள்ளே காட்டுறேன். வௌவால்கள் தான் இருக்குங்க ஃபுல்லாக உள்ள. ஆனால் நல்ல நிலைமையில் இருக்குது. சில்லுன்னு இருக்குது உள்ளே வந்தால். இந்த செங்கற்களாலான இந்த கட்டிட அமைப்பு பாருங்கள். தூண்கள் எவ்வளோ கனமாக இருக்குது. வௌவால்கள் ஏகப்பட்ட வௌவால்கள் இருக்குது. வாவ், குகைக்குள்ளே பார்த்ததை விட இங்கே அதிகமாக இருக்குங்க வௌவால். பார்த்தீங்களா வௌவால்? இங்கே வந்து தோண்டி பார்த்துருக்காங்க, ஏதாச்சும் புதையல் கிடைக்குமான்னு சொல்லி இங்கேயும் தோண்டி பார்க்குறாங்க ஜனங்க. எவ்வளோ வௌவால் இருக்குது பாருங்கள். இது 2 அறை மாதிரி, அறைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி கட்டியிருக்காங்க. வௌவால்கள் பெரிய வௌவாலும் இருக்குது, சின்ன வௌவாலும் இருக்குது. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. வௌவால் இருக்குது, ஸ்மெல் ஓவராக இருக்குது. வெளியில் போயிடலாம். அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு உள்ள வென்டிலேட்டர்னு பார்த்தோன்னா அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, சின்னதாக இருக்குது. அங்கே ஒரு கேப் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே ஒரு கேப் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் உள்ள அமைப்பு. இப்போ நம்ம குர்ரம்கொண்டா கோட்டையோடைய உச்சியில் இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த அறை தான் அது. எனக்கு தெரிஞ்சு இதுவும் தான் இங்கே கொஞ்சம் பெருசாக நல்லா, அதாவது தரமாக இருக்குது. அப்போது ராஜாக்கள் ராணிகள் வந்து அவர்கள் இருப்பதற்காக இருப்பிடமாக இதை பயன்படுத்திருக்கலாம். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அறைகள் வந்து போர் வீரர்கள் அந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்கலாம். இது வந்து குதிரைகள் கட்டி போடக்கூடிய இடமா இருந்திருக்கலாம், இல்லைனா வீரர்கள் தங்கக்கூடிய இடமா கூட இருந்திருக்கலாம். அதே போல் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சுனை இருக்குது. இந்த கட்டிடத்துக்கு அந்த பக்கம் ஒரு சுனை கட்டியிருப்பேன். அதுவும் மிக பெருசு தான். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேகரிக்க முடியும். தானியங்கள் சேகரிச்சிட்டாங்கன்னா பல நாட்கள் போர் நடக்கும்போது பாதுகாப்பாக வீரர்கள் வந்து கோட்டைக்கு மேலே இருக்கலாம். இப்போ நம்ம கோட்டையோட உச்சியில் இருக்கோம், அதாவது இந்த மலையோட உச்சியில் இருக்கோம். சுற்றி ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க குர்ரம்கொண்டா கோட்டையோடைய டாப் வியூ. இது தமிழில் நாம தான் முதல் முறையாக இந்த காணொலியை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குர்ரம்கொண்டா கோட்டையை பற்றி தெளிவான ஒரு காணொலி வந்து நாம் தான் பதிவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தெளிவான காணொலிகள் அதிக அளவில் இல்லை. இந்த வீடியோ இதோடு முடிவடையுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்முடைய இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம். இந்தியன் டிராவலர் CJ உடன், ஹிஸ்டரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.